ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா நான் இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரல. அதனாலதான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லா பார்க்க முடிஞ்சான்னு கேட்டா டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே வீர தீர சூரன் அந்த மூவிக்காக பயங்கரமா யோசிச்சுட்டு ஆல்ரெடி நான் ட்ரெய்லர் பார்த்தாலுமே திருப்பி ஒரு தடவை ட்ரெய்லர் பார்த்தேன். அதுல டேரக்டர் யாரு, இதுக்கு முன்னாடி சிக்ஸா மூவிஸ் எல்லாம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான மூவிஸ் எல்லாம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ட்ரெய்லருமே நம்ம பார்க்கும்போது செம்ம வைப்புன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம அந்த உடம்பெல்லாம் காயமா வச்சுட்டு ஒருத்தர் இது பண்ணிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன்ல எந்தி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அந்த சீன் அவ்வளவு மாசா இருக்கும் விக்ரம் சாருக்கு. இவ்வளவு மாசா காட்டணும் அந்த படத்தை போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க டிக்கெட் ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே புக் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில கூட எனக்கு சொன்னாங்க, ஆக்சுவலி வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இதுல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இல்ல அது ஃபேக் நியூஸா இருக்க போது அது எப்படி நியூஸ்ல எதுலயுமே அந்த அளவுக்கு வரல அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட். எப்படி ஆகுதுன்னா இது வந்து படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு படத்துக்காக நம்ம ஹைப்பா யோசிச்சு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்து அவ்வளவு அடிச்சு பிடிச்சு நான் உங்களுக்கு டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு வந்தா கடைசி டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் ஆனோன்னு ஒரு மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த ஹைப் வருமானு கேட்டா ஒரு டவுட்ங்கிற மாதிரி ஆகுது. பினான்சியலாவே இந்த படம் வந்து இதனாலேயே நிறைய டவுன் ஆகும்போது ஆல்ரெடி குரு நட்சத்திரத்துல பயங்கரமா வெயிட் பண்ணி ரொம்ப வெக்ஸ் ஆகி கடைசி வருமா வராதான்னு தெரியல, போங்கப்பா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்துக்கு அதுக்கு மிச்சம் ஒரு ஹைப் கொடுத்து வச்சிருந்தாங்க. ப்ரொமோஷன்ஸ் அவ்வளவு பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்து அவ்வளவு ஹைப் ஆனோம். ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஒரு அந்த சிக்ஸ் மாதிரி எல்லாம் ஒரு பாடியை காட்டிட்டு வரும்போது அவரா இல்ல அவர் பையன் டூ போட்டு நடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைப் அந்த அளவுக்கு இருந்தது இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து இது பண்ணி. ஆனா இந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு இல்ல அப்படின்னா ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு டிக்கெட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அதுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு விஷயம் பண்ணி அதுக்காண்டி டைம் ஒதுக்கி எவ்வளவு விஷயங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சீரியஸ். அது சீரியஸாவே அதுதாங்க தெரியல. ஏன்னா நம்ம வந்து விக்ரம் சார் எதுவுமே சொல்ல முடியாது. அவரோட வேலை என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு இப்ப இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது 10 மணிக்கு வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வெயிட் பண்ணுங்க நாங்க 10 மணிக்கு வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தோம். அப்புறம் 12:30 மணி ஷோவாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படின்ட்டு இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா அது 4 வீக்ஸ் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல, அந்த மந்த் வரைக்குமே வராது அப்படிங்கிற. சோ அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா கூட படம் இல்லங்கிறது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. அவங்களே நம்ம சொல்ல முடியாது, சீக்கிரமா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாமே அப்படிங்கறத என்னோட இது. ஏன்னா அவங்க இது ஒரு படம் அப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னா அது ஹீரோ ஹீரோனி டைரக்ஷன் ப்ரொடியூசர் இது எல்லாத்தையும் தாண்டி பினான்சியலா தாண்டி நாங்களுமே அதுக்கு டைல்ஸ் பண்றோம்.